Hi students, good afternoon to all. Today we are going to talk about some important epithelial tissue disorder. The first one eczema, and second one psoriasis, and third one epithelial carcinoma, and fourth one severe asthma. See the first one, eczema. What is eczema? Eczema means the inflammation of skin is called eczema. What is eczema? Inflammation of, so right, inflammation of skin is called eczema. Inflammation of skin is called eczema. ஓகே, தோள்கள் வந்து நம்ம தோலானது வீக்கம் ஆகுது இல்லைப்பா, அதுக்கு பிறகு நம்ம என்ன சொல்கிறோம்னா எக்ஸிமான்னு சொல்லக்கூடியது. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்கின் டிஸார்டர். ஓகே, அதாவது தோலில் பட்டப்பட்டியாக இருக்கக்கூடியது, அதாவது பேச்சஸாக இருக்கக்கூடியது, பேச்சஸ் பட்டப்பட்டியாக இருக்கக்கூடியது, அதாவது என்னது பேச்சஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது. பேச்சஸ் ஆஃப் ஸ்கின், இந்த பேச்சஸ் ஆஃப் என்னது ஸ்கின் அப்படின்றமா நம்ம சொல்கிறோம். பேச்சஸ் ஆஃப் என்னது ஸ்கின் அப்படின்றமா நம்ம சொல்கிறோம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப ரஃப்பாக இருக்கக்கூடிய ஸ்கின்னு, ரொம்ப என்னது ரஃப்பாக இருக்கக்கூடியது, சரியா. அதேமாதிரி இச்சிங்காக இருக்கக்கூடியது, அதேமாதிரி வெடிப்பு, கிராக்கு, இது எல்லாமே நம்ம எக்ஸிமா நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ வாட் இஸ் எக்ஸிமா? த இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஸ்கின் இஸ் கால்டு எக்ஸிமா. ஸோ அந்த ஸ்கின்னு சொல்லக்கூடியது நமக்கு வந்து எப்படி இருக்கும், அந்த தோல்னு சொல்லக்கூடிய எப்படி இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு மெயினாக வந்து இன்ஃப்ளமேஷன் நம்ம சொல்லிட்டு வீங்கி இருக்குன்னு முன்னாடி சொல்லிட்டோம், இச்சிங்காக இருக்கும். ஓகேங்களா. அதேமாரி பார்த்தாங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப ட்ரையாக இருக்கும், அதேமாதிரி ரொம்ப ரஃப்பாக இருக்கும், சரியா. இதெல்லாமே இருக்கணும்னு சிம்டம்ஸ் அப்படிமா நம்ம சொல்லணும். ஓகே, ரஃப்பாக இருக்கக்கூடியது, ரொம்ப இச்சிங்காக இருக்கக்கூடியது, அதேமாதிரி கிராக்கிங் வெடிப்பு இருக்கக்கூடியது, இதெல்லாமே எக்ஸிமா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அண்ட் சி நெக்ஸ்ட் ஒன் சோரியாசிஸ். சோரியாசிஸ் அப்படின்னா என்ன? வாட் இஸ் சோரியாசிஸ் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்கின்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்கிறது. த ஸ்கின் செல்ஸ் பில்ட் அப். ஓகே, ஒரு ஸ்கேல் லைக் ஸ்ட்ரக்சர், என்ன இப்போ சொல்லக்கூடியது ஸ்கேல் லைக் ஸ்ட்ரக்சர். த ஸ்கின் செல்ஸ் டு பில்ட் அப் டு ஃபார்ம் அ ஸ்கேல், அது செதிலாக இருக்கக்கூடியது. இப்போ நம்ம உடலில் வந்து பண்ணிட்டு ஒரு இந்த படம் மாதிரிலாம் வருதில்ல, இப்போ ஒரே இடத்துல ரொம்ப பார்த்தோம்னா ஸ்கேல் லைக் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்களப்போ, ஒரு மாதிரி படம் மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடம் ஃபுல்லுமே அப்படியே இருக்கணும், சரி. அதெல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம், சோரியாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. த ஸ்கின் செல்ஸு பில்ட் அப் டு ஃபார்ம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்கேல்ஸ் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஸ்கின் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப இச்சிங்காக இருக்கும், ரொம்ப ட்ரையாக இருக்கும், ட்ரை பேச்சஸாக இருக்கும். இங்கே இப்படி என்னவாக இருக்கும், ட்ரை பேச்சஸாக இருக்கும். ஓகேங்களா. என்னவாக இருக்கும்ப்பா, ட்ரை பேச்சஸாக இருக்கும். ஓகேங்களா. இதெல்லாமே சோரியாசிஸ் அப்படிமா நம்ம சொல்கிறோம். இப்போ வாட் இஸ் சோரியாசிஸ்? த ஸ்கின் செல்ஸ் பில்டப்பு. ஓகேவா. அது என்னமா ஃபார்ம் ஆகுது, ஸ்கேல் லைக் ஸ்ட்ரக்சராக வந்து ஃபார்ம் ஆகுது. இதுக்கு வந்து சிம்டம்ஸ் சொல்லக்கூடியது இச்சிங்காக இருக்கும், ட்ரை பேச்சஸாக இருக்கும். இப்படி இருக்கும், ட்ரை பேச்சஸ் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க, சரியா. ஸோ ரொம்ப ட்ரையாக அந்த தோல் தடிப்பு அந்த பட்டைகள் சொல்கிறாங்களா, ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடியது, அதான் ட்ரை பேச்சஸ்ன்னு சொல்லக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன் எபித்தீலியல் கார்சினோமா, கேன்சர் சொல்லக்கூடியது. எபித்தீலியல் என்னது கார்சினோமா சொல்லுவோம், எபித்தீலியல் புற்றுநோய் அப்படின்ற நம்ம சொல்கிறோம். இப்போ நெக்ஸ்ட் ஒன் சிவியர் ஆஸ்மான்னு சொல்லக்கூடியது. சிவியர் என்னது ஆஸ்மா அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆஸ்மான்னு உங்களுக்கே தெரியும், டிஃபிகல்ட் டு பிரீத், அதான் என்ன ஆஸ்மான்னு சொல்லக்கூடிய. இன்கேஸ் எனக்கு ஆஸ்மா வந்துச்சு அப்படின்னா வந்துட்டு என்னால் வந்து ஒழுங்காக வந்து பிரீத் சுவாசிக்க முடியாது. டிஃபிகல்ட் டு என்னது பிரீத், சுவாசிக்க ஏதாவது வந்து குறைபாடு ஏற்படும் அந்த நோய்க்கு பற்றி நம்ம என்ன சொல்கிறோம், ஆஸ்மா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். சரி, டிஃபிகல்ட் டு என்னது பிரீத் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஏன் அந்த மாதிரி நமக்கு வந்து அந்த பிரீத் பண்ண நமக்கு வந்து டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா வந்து பிகாஸ் ஆஃப் த ரீசன் ஏர்வே அந்த மூச்சுக்குன்னு சொல்லலப்போ அவனுக்கு அந்த ஏர்வேன்னு சொல்லக்கூடியது பிகம் இன்ஃப்ளாமடு, வீங்கிக்கும், இல்லை அப்படின்னா நேரோவாகும், குறுகலாக மாறிடும். அதாவது இப்படி இருக்கக்கூடிய ஏர்வேன்னு சொல்லக்கூடியது இப்படி மாறிடும், ரொம்ப குறுகலாக மாறிடும். தட் இஸ் என்னது நேரோவிங் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது, சரியா. ஸோ இது தெளிவாக வந்து பார்த்துக்கோப்பா. ஏர்வே என்ன சொல்லக்கூடியது இன்னும் இன்ஃப்ளமேஷன் ஆகலாம். ஓகேவா. அந்த ஏர்வே பிகம் இன்ஃப்ளாம்டு அண்டு நேரோவிங் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒழுங்காக வந்து ப்ரீத் பண்ண முடியாது. ஸோ அந்த டிசார்டர் பேர் சொல்லக்கூடியது ஆஸ்மா அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ தீஸ் ஆர் த சம் இம்பார்ட்டன்ட் எபித்தீலியல் டிஷ்யூ டிசார்டர். இது வந்து 2 மார்க்ஸ் வந்து கேட்கலாம், அது வந்து பார்த்துக்கோங்க. சி த நெக்ஸ்ட் ஒன். Next topic, glandular epithelium. What is glandular epithelium? So first of all, what is glandular epithelium? Glandular epithelium அப்படின்னா என்ன? A gland is one or more. A gland is one or more cells that makes one or more cells that makes
secrete, makes secrete aqueous fluid. Aqueous fluid. Aqueous fluid that is called exocrine. That is called exocrine. And chemical message. And chemical message. That is chemical message. That chemical substance that is called endocrine. Okay, so what is glandular epithelium? A gland is one or more cells. One or a gland is one, that is called the unicellular. That's called a unicellular. Or more, that's called the multicellular. A gland is one or more cells that makes and secrete the aqueous fluid. Aqueous fluid na adha enna solradhu exocrine apdi nama sollakudiyadhu. And chemical message, that's called another endocrine apdi nama solrom. Ena endocrine sollakudiyadhu so the endocrine la namak hormones வந்து secrete ஆகுற மாதிரி வந்து கொடுத்திருக்காங்க சரியா. ஸோ அதை நம்ம என்ன சொல்றோம், endocrines அப்படி மாதிரி கொடுத்திருக்காங்க. ஸோ this is called glandular epithelium. Okay, so a gland is one or more epithelia, one or more cells that make to secrete the aqueous fluid, exocrine, and a chemical message that is called the endocrine. Okay, see next definition. Glandular epithelium already நம்ம definition சொல்லிட்டோம் ஓகேவா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா some of the cuboidal or columnar cells, some of the cuboidal or columnar cells சொல்லக்கூடியது சரியா. எப்படி நமக்கு வந்து மாறி இருக்குது அப்படின்னா வந்து some of the cuboidal or already know like cuboidal cells or columnar cells சொல்லக்கூடியது சரியா. ஸோ cuboidal or columnar cells get specialized for the எதுக்கு specialized for the secretion, specialized பண்ணது secretion or called glandular epithelium அப்படிமா நம்ம சொல்கிறோம் சரியா. அதாவது சில கன சதுர வடிவ செல்கள்னு சொல்லலாம் நம்ம cuboidal சொல்லக்கூடியது, இல்லை தூண் வடிவ செல்கள்னு சொல்லக்கூடிய epithelium சொல்லக்கூடியது. ஸோ எதுக்காகனா வந்துட்டு அந்த செக்ரீஷன் பண்ணுறதுக்காக ஓகேங்களா, அப்போ செக்ரீஷன் பண்ணுறதுக்காக ஸ்பெஷலைஸாக மாறி இருக்குது சரியா. ஸோ அப்போ அந்த செக்ரீஷன் பண்ணுறதுக்காக ஸ்பெஷலைஸாக மாறி இருக்கக்கூடிய அந்த வகையான அந்த செல்களுக்கு பற்றி நம்ம என்ன சொல்கிறோம் வந்துட்டு glandular epithelium அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. அதை பார்த்துக்கோ, see the diagram. So this is a glandular epithelium. This is a glandular epithelium, and this is a unicellular gland, and this is called the multicellular gland. Okay, and see the next. They are mainly two types. They are mainly two types. Already I told unicellular, okay, and multicellular. Unicellular and multicellular. Unicellular consisting of the isolated glandular cells, very important. Unicellular consisting of isolated தனியாக இருக்கக்கூடிய செல்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது சரியா. ஸோ தனித்த சுரப்பு செல்களை கொண்ட ஒரு செல் சுரப்பிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, த யூனிசெல்லுலார் கன்சிஸ்டிங் ஆஃப் த ஐசோலேட்டட் கிளாண்டுலார் செல்ஸ். ஓகே, எக்ஸாம் என்ன சொல்லியிருக்காங்க, goblet cells of the alimentary canal. Goblet cells of the alimentary canal. Already you know like goblet cells. What is the main purpose of this goblet cells? It secrete the mucus. ஓகேங்களா, எங்கே இருக்கக்கூடியது இந்த alimentary canal. ஸோ ஏன்னா நமக்கு தெரியும் நம்முடைய alimentary canal வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு மியூக்கஸ் செக்ரேஷன் வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த மியூக்கஸ் வந்து அந்த HCl சொல்லக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் ஸ்டொமக்கில் செக்ரேட் ஆகக்கூடிய வந்து உனக்கு வந்து டேமேஜ் பண்ணுறதால தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா வந்துட்டு அந்த அல்சர் மாதிரி வரக்கூடியது சரியா. அப்போ goblet cells உனக்கு எதை செக்ரேட் பண்ணது மியூக்கஸ் டேமேஜ் ஆனால் ஓகேங்களா. நமக்கு alimentary canal நமக்கு வந்து மியூக்கஸ் இருக்கும், அது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து எரோஷன் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா. அப்போ எரோஷன் ஆகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு டோட்டல் டேமேஜ் ஆகும்போது நமக்கு வந்து அந்த அல்சர் மாதிரி வரதான் வந்து சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ லைக் த யூனிசெல்லுலார் கன்சிஸ்டிங் ஆஃப் ஐசோலேட்டட் கிளாண்டுலார் செல்ஸ், தட்ஸ் கால்ட் த goblet cells of alimentary canal. And then it's called the multicellular ஓகேங்களா. Another one is called the multicellular. It consists of a cluster of cells. Okay, அங்கே வந்து செப்பரேட்டான கிளாண்டுலர் செல்ஸ், அதான் ஐசோலேட்டட் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஐசோலேட்டட் கிளாண்டுலர் செல்ஸ்னு சொல்லியிருந்தோம் இதில் யூனிசெல்லுலர். அதே மல்டிசெல்லுலர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கிளஸ்டர் பண்ணது செல்ஸு, எக்ஸாம் வந்து சலைவரி கிளாண்ட். ஓகே, சலைவரி செக்ரேட் பண்ணக்கூடிய சலைவரி கிளாண்ட் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அங்கே வந்து பார்த்தோம்னா alimentary canal இருக்கக்கூடியது, இங்கே இப்போ வந்து சலைவரி கிளாண்ட், அதை கூட்டமான செல்களை கொண்ட பல செல் சுரப்பிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் ஒன், on the basis of the mode of pouring of their secretion, the glands are divided into two categories. So that is called the exocrine and endocrine. On the basis of the mode of pouring of their secretion, the glands are divided into two categories, namely exocrine and endocrine அப்படிமா நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு சரியா. அதாவது தமிழ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்து தங்களது சுரப்புகளை வெளியேற்றும் வகையில் பண்பின் அடிப்படையில் சொல்லக்கூடிய, அதாவது செக்ரீஷன் பேஸ் ஓகேங்களா.
அந்த சுரப்பிகள் சொல்லக்கூடியது ரெண்டு வகையை வந்து பிரிக்கிறாங்க. நாளமுள்ள சுரப்பிகள், நாளமில்லா சுரப்பிகள். ஸோ நாளமுள்ள சுரப்பிகள் என்ன எக்ஸோகிரைன் சொல்லக்கூடியது, நாளமில்லா சுரப்பிகள் என்னது எண்டோகிரைன் கிளான்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? See two categories, namely exocrine and endocrine. Okay ma? So the first one, exocrine glands, it secrete the mucus, கோழை பொருள் வந்து சுரக்குது சரியா, and saliva, உமிழ்நீர் வந்து சுரக்கக்கூடியது. ஓகேங்களா? the exocrine secrete the mucus, saliva and ear wax, காதில். ஓகேவா? அந்த வேக்ஸ் வந்து நமக்கு செக்ரீட், அந்த வேக்ஸ் வந்து செக்ரீட் ஆகுதுலப்பா நமக்கு சம்டைம்ஸ் வந்து அக்குமுலேட் ஆகும்போது நமக்கு வந்து காது வந்து கேட்காம போகும் சரியா, இயர் வேக்ஸ்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? நமக்கு அந்த இயர் கேனலில் அந்த எக்ஸ்டிஷன் டியூப்ல வந்து நமக்கு செக்ரீட் ஆகும், அது அந்த இயர் வேக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது சரியா. ஸோ காதின் அது மெழுகு சுருப்புன்னு சொல்லுவாங்க தமிழில் சொல்லலாம் அப்படின்னா. அதுமாதிரி ஆயில், ஓகேங்களா, அதுமாரி மில்க், டைஜஸ்டிவ் என்சைம், ஓகேங்களா, அண்ட் அதர் செல் ப்ராடக்ட், இது எல்லாமே வந்து எதுப்போ அவனுக்கு செக்ரீட் பண்ணிட்டு இந்த எக்ஸோகிரைன் கிளாண்ட் வந்து செக்ரீட் பண்ண கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் சொன்னால் கோழை, உமிழ்நீர், காதில் மெழுகு சுரப்பு, எண்ணெய், பால், செரிப்பு நொதிகள் மற்றும் இதர செல் பொருட்கள். ஓகேவா? ஸோ இதெல்லாமே இது மூலிமா செக்ரீட் ஆகிட்டு எக்ஸோகிரைன் கிளாண்ட்ஸ் மூலிமா நாளமுள்ள சுரப்பிகள் மூலம் சுரக்கப்படுகின்றன. ஓகேங்களா? அது கொடுத்துறாம பாரு, இது எல்லாமே வந்து பண்ணால் திஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் ரிலீஸ்டு த்ரூ த டக்ட் ஆர் டியூப்ஸ். ஓகே, இந்த ப்ராடக்ட் இப்போ நம்ம சொன்ன ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கடா ரிலீஸ் ஆனால் எது மூலியமாக ரிலீஸ் ஆனால் திஸ் ப்ராடக்ட் ஆர் ரிலீஸ்டு த்ரூ த டக்ட் ஆர் டியூப்ஸ். பிகாஸ் எக்ஸோகிரைன் கிளாண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து டக்ட் இருந்தால் தான் அது வந்து எக்ஸோகிரைன் கிளாண்ட்ஸ். டக்ட் இல்லை, வித்தவுட் டக்ட் அப்படின்னா தட் இஸ் சொல்கிறாங்க எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த குழல் அப்படி மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து அது பேர் சொல்கிறாங்க எக்ஸோகிரைன் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகே, அந்த குழல் போன்ற பகுதி வந்து இல்லை அப்படின்னா அது பேர் என்ன சொல்கிறாங்க எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ், அதாவது நாளமில்லா சுரப்பி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் உனக்கு சரி. குழல்கள் அல்லது வந்து குழாய்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. குழல்கள் இருந்தால் நாளமுள்ள சுரப்பி, குழல்கள் இல்லை அப்படின்னா அது என்ன சொல்கிறாங்க நாளமில்லா சுரப்பி அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ திஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் ரிலீஸ் த்ரூ த டக்ட் ஆர் டியூப்ஸ் மூலமாக வந்து ரிலீஸ் ஆகிறதா வந்து கொடுத்துருக்காங்க. இன் கண்ட்ராஸ்ட் த எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் சொல்லக்கூடிய டூ நாட் ஹேவ் த டக்ட் கொடுத்துருக்காங்களா, தேர் இஸ் நோ டக்ட், தட் இஸ் கால்டு த எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் அப்படின்னு எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் அப்படின்ற நம்ம சொல்கிறோம். ஓகே, திஸ் இஸ் த மெயின் டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸோகிரைன் அண்ட் எண்டோகிரைன் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? எக்ஸோகிரைனா வித் டக்ட், எண்டோகிரைன் சொல்கிறாங்க வித்தவுட் டக்ட். எக்ஸோகிரைன் என்ன பண்ணும், இட் செக்ரீட் த என்னது என்சைம்ஸ் வந்து செக்ரீட் பண்ணும். அதே மாதிரி இங்கே எண்டோகிரைன் சொல்லக்கூடிய இட் செக்ரீட் என்னது ஹார்மோன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் நம்ம. ஓகேங்களா? அது மாதிரி இன்னொரு டிஃபரன்ஸ் இருக்குது எக்ஸோகிரைனுக்கும் எண்டோகிரைனுக்கும். எக்ஸோகிரைன் அண்ட் என்னது எண்டோகிரைன் சொல்லக்கூடியது. இப்போ சொல்லிட்டேன், எக்ஸோகிரைன் என்னது வித் டக்ட், எண்டோகிரைன் என்னது வித்தவுட் டக்ட். இது என்சைமை செக்ரீட் பண்ணும், இது என்னது ஹார்மோன் வந்து செக்ரீட் பண்ணும் சரிங்களா. இது வந்து பண்ணோம்னா மெயினாக இதுக்கு ரோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ எண்டோகிரைன் சொல்லக்கூடாது ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் பண்ணி அந்த பிளட் வழியாக வந்து பாஸ் ஆகி டார்கெட் ஆர்கனுக்கு போயிட்டு அங்கே வந்து ரியாக்ட் பண்ணும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஆனால் சரி, அது எண்டோகிரைன் கிளாண்டில். இப்போ எண்டோகிரைன் பொறுத்தவரை என்ன சொன்னோம்னா ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் ஆகும், ஹார்மோன்ஸ் பிளட் வழியாக பாஸ் ஆகி ஒரு டார்கெட் ஆர்கனுக்கு போய்ட்டு அங்கே அதுக்கான ரியாக்ட் வந்து பண்ணுன்ற மாதிரி சொல்லுவேன். எக்ஸோகிரைன் சொல்லக்கூடியது வந்து பார்த்தா அப்படின்னா அதே இடத்துல வந்து அந்த ஒர்க்கு பண்ணிச்சு அப்படின்னா தட் இஸ் சொன்னால் எக்ஸோகிரைன் கிளான்ஸ். இப்போ சலவரி கிளான்னாட்டு அங்கே அந்த சலையை வந்து எங்கே செய்யலாம் செக்ரீட் ஆகுது அந்த பர்டிகுலர் பிளேஸில், அதான் என்ன சொல்கிறாங்க எக்ஸோகிரைன் கிளான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. இது எல்லாமே இதுக்கான மெயின் டிஃப்ரென்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லணும். அதே மாதிரி இந்த எக்ஸோகிரைன் சொல்லக்கூடிய வந்து பண்ணிட்டு இதுக்கு வந்து ரேபிட் ரெஸ்பான்ஸ் இருக்கும். எதுக்கு எக்ஸோகிரைன் பொறுத்த எண்டோகிரைன் பொறுத்த வரைக்கும் ரேபிட் ரெஸ்பான்ஸ் வந்து இருக்காது. ஓகே, அந்த ரெஸ்பான்ஸ் வந்து கொஞ்சம் வந்து டிலே ஆகலாம். ஓகே, இது வந்து ரேபிட் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க, இது வந்து டிலே ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. எது எண்டோகிரைனா இது செக்ரீட் ஆகி பிளட் வழியே போய் டார்கெட் போயிட்டு அதுக்கப்புறம் அது வந்து ரியாக்ட் பண்ணும், அதனால சொல்கிறாங்க டிலே ரெஸ்பான்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் சம் டிஃபரன்ஸ் பிட்வீன் எக்ஸோகிரைன் அண்ட் என்னது எண்டோகிரைன் கிளாண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? நாளமுள்ள சுரப்பிக்கும் நாளமில்லா சுரப்பிக்குள்ள வேறுபாடு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஓகேங்களா? சரி, தட் செக்ரீஷன்ஸ் கால்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்துட்டு எது எண்டோகிரைன் இல்லை, தட் செக்ரீஷன் கால்டு என்னது ஹார்மோன்ஸ் are secreted directly into the fluid bathing of the gland கொடுத்துருக்காங்க. their secretions called hormones are secreted directly into the fluid bathing of the gland அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ அப்போ மெயினாக என்ன சொல்கிறாங்க, நாளமில்லா சுரப்பின்னு சொல்லக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள் குழல்களை கொண்டிருப்பதில்லை, அவை ஹார்மோன்கள் என்று அழைக்கப்படும் தங்களது சுரப்புகளை அச்சுரப்பியை நனைத்து கொண்டிருக்கும் திரவத்தினில் நேரடியாக சுரக்கின்றன. தெளிவாக வந்து பார்த்துக்கோ, their secretions called hormones சொல்லிட்டோம், are secreted directly into the fluid bathing the gland கொடுத்துருக்காங்க சரியா. மாறாக என்ன சொல்லுவாங்க, நாளமில்லா சுரப்பிகள் சொல்லக்கூடியது குழல்கள் வந்து இல்லை, வித்தவுட் எனி டக்ட், அவை ஹார்மோன்கள் என்று அழைக்கப்படும். ஸோ அது என்ன சொல்லணும், ஹார்மோன்கள் என அழைக்கப்படுகிறது சரியா. அதே மாதிரி தங்களது சுரப்புகள் அந்த செக்ரீஷன் சொல்லக்கூடியது அச்சுரப்பியை நனைத்து கொண்டிருக்கும் திரவத்தில் நேரடியாக சுரக்கின்றன. அது கொடுத்துருக்காங்க இன்டு த ஃப்ளூயிட் பாத்திங் ஆஃப் த கிளாண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ இது வந்து பார்த்துக்கோ. ஸோ இது எல்லாமே சம் டிஃபரன்ஸ் பிட்வீன் த எக்ஸோகிரைன் அண்ட் எண்டோகிரைன். அண்ட் see the next one.
The exogenic glands are classified as unicellular and multicellular கொடுத்துருக்காங்க. ஓகே, the exogenic glands are classified into unicellular and multicellular அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. நாளமுள்ள சுரப்பிகள்னு சொல்லக்கூடியது ஒரு செல் மற்றும் பல செல் சுரப்பிகள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஒரு செல் மற்றும் பல செல் சுரப்பிகள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஓகேங்களா? ஸோ இதையும் திருப்பத்துக்கு the exogenic glands are classified into unicellular and multicellular அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? அதில் multicellular glands are further classified based on the structure. ஓகே, நமக்கு என்னவா வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் கிளான்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மல்டி செல்லாரில். ஓகேங்களா? அதே மாதிரி பேஸ்ட் ஆன் த செக்யூரிட்டரி யூனிட் as டியூப்லார், அல்வியோலார் அண்ட் டியூப்லோ அல்வியோலார்னு கொடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் த மோட் ஆஃப் செக்ரீஷன் the exocrine glands are classified as merocrine, allocrine and apocrine அப்படி மாதிரி வந்து பிடிச்சிருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து பார்த்துக்கோ, அது இங்கே கீழே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. see this. So glandular epithelium. Okay, wow. So they classified in two categories: endocrine, exocrine. Without duct, with the duct. Okay. So again, for this exocrine glands are classified in two categories: unicellular and multicellular. Okay, wow. So for this multicellular, again are classified into three. First one, based on the structure. Based on the structure. So first one, simple glands and compound glands based on the structure சொல்லக்கூடிய, அதாவது ஒரு செல் ஒரு பல செல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் இந்த நாளமுள்ள சுரப்பிகளில் அதில் அந்த பல செல்னு சொல்லக்கூடியது 3 விதமாக வந்து பிரிக்கிறாங்க. சரியா? பேஸ்ட் அந்த ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க. சரியா? பேஸ்ட் அந்த என்னது ஸ்ட்ரக்சர் அதை பேஸ் பண்ணி பிரிக்கிறாங்க. சரியா? ஸோ அந்த பல செல் சுரப்பின்னு சொல்லுறது மெயினாக பேஸ் பண்ணி அந்த அமைப்பு அடிப்படையில் ஒன்று சிம்பிள் கிளாண்டாக இருக்கலாம், அது காம்பவுண்ட் கிளாண்டாக இருக்கலாம், உனக்கு எளிய சுரப்பிகளாக இருக்கலாம், அல்லது கூட்டு சுரப்பிகளாக இருக்கலாம். அது மாதிரி பேஸ்ட் அந்த செக்ரேட்டரி யூனிட், பேஸ்ட் அந்த செக்ரேட்டரி யூனிட் சொல்லக்கூடிய அந்த சுரப்பு அலகுகளின் அடிப்படைன்னு சொல்லக்கூடியது யூனிட், செக்ரேட்டரி யூனிட் பேஸ் பண்ணி. சரியா? ஒன்று டியூப்லாரு, அல்வியோலார் அண்டு டியூப்லோ அல்வியோலார் 3 வந்து பிரிக்கிறாங்க. சரியா? குழல் வடிவ சுரப்பிகள், பை வடிவ சுரப்பிகள், குளர்பை வடிவ சுரப்பிகள் அப்படின்ற 3 வந்து பிரிக்கிறாங்க. சரியா? அடுத்து பேஸ்ட் ஆன் தர் மோட் ஆஃப் செக்ரீஷன், அது சுரக்கும் வழிமுறைகளின் அடிப்படையில் பேஸ்ட் ஆன் தர் மோட் ஆஃப் செக்ரீஷன் மெரோக்ரைன், ஹோலோக்ரைன் அண்ட் அப்போக்ரைன் வந்து 3 வந்து பிரிக்கிறாங்க. சரியா? இது எல்லாமே எக்ஸோக்ரைன் வந்து இருக்கக்கூடியது. ஓகேவா? இதை பார்த்துக்கோ. ஸோ இதான் கிளாஸிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அதெல்லாம் ஒன்று பார்க்கலாம். See the first one. Compound epithelium. This is the first one. Compound epithelium. Already know. Compound epithelium. First one, compound epithelium. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த காம்பவுண்ட் எபித்தீலியம் சொல்லக்கூடிய என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பார்ப்போம். இந்த காம்பவுண்ட் எபித்தீலியம் is made up of more than one layer, that is called the multi-layer. The compound epithelium is made up of the more than another one layer, that is called the multi-layer of cells, and that has a limited role in the secretion and absorption. It's very important. So the compound epithelium is made up of more than one layer. Okay, that's called the multi-layer. More than multi-layer தான் நம்ம சொல்றோம். ஓகேவா? ஸோ more than one layer of cells and has a limited role in the என்னது secretion and என்னது absorption. அது ரோல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எதில் அப்படின்னாட்டு அதை சுரக்கிறது, அதே மாதிரி அது புரிஞ்சிருது, அப்சார்ப்ஷன் சொல்லக்கூடியதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க மெயினாக. அப்போ என்ன சொல்லணும்னா வந்துட்டு அந்த கூட்டு எபித்தீலியம்னு சொல்லக்கூடியது காம்பவுண்ட் எபித்தீலியம்னு சொல்கிறோம். அந்த கூட்டு எபித்தீலியம்னு சொல்லக்கூடியது பல அடுக்கு செல்களானவை இவை சுரத்தலிலும் உறிஞ்சுதலும் சிறிதளவே பங்கு கொள்கின்றன. அதான் வந்து கொடுத்துருக்காங்க. லிமிட்டெட் ரோல் இன் த செக்ரேஷன் அண்ட் அப்சார்ப்ஷன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஒன். The compound epithelium may be stratified and transitional மாதிரி பிரிச்சிருக்காங்க. The compound epithelium may be என்ன சொல்றாங்க, stratified and transitional வந்து பிரிச்சிருக்காங்க. The compound epithelium may be stratified and என்னது transitional சொல்லக்கூடியது, அது கூட்டு எபித்தீலியம் சொல்லக்கூடியது. கூட்டு எபித்தீலியம். ஓகேங்களா? அந்த கூட்டு எபித்தீலியம் சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கூட்டு எபித்தீலியம் அடுக்குகளாகவோ அல்லது இடைநிலையிலோ வந்து காணப்படுகின்றன. கூட்டு எபித்தீலியம் அடுக்குகளாகவோ அல்லது என்னது இடைநிலையிலும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்ட்ராட்டிஃபைட் அடுக்கடுக்கு இருக்கக்கூடியது.
டிரான்சிஷனல் இடையில வந்து இருக்கக்கூடியது. சரியா? ஸோ அடுக்குகளாகும் அல்லது அதாவது மோர் தென் சொன்னாவே அது அடுக்கு தான் நம்ம சொல்கிறோம். அதான் ஸ்டாட்டிஃபைன்னு சொல்லக்கூடிய அண்ட் டிரான்சிஷன் இடையில வந்து இருக்கக்கூடியது. The main function is provide the protection against the chemical and mechanical stress கொடுத்துருக்காங்க. ஸோ what is the main functions அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான மெயின் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மிக முக்கியமான பணின்னு சொல்லக்கூடியது வேதிய மற்றும் இயற்பிய அழுத்தங்களிலிருந்து பாதுகாத்தல் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? what is the main function சொல்லக்கூடிய என்னப்பா what is the main function? main function provide the protection against எதுலேருந்து chemical and என்னது mechanical stressலேருந்து. ஓகேங்களா? அதுமாரி they cover the dry surface of the skin. They cover the dry surface of the skin, the moist surface of the buccal cavity, pharynx, inner lining of the duct of salivary glands and pancreatic duct. This is very important. இது எதெல்லாம் உங்களுக்கு வந்து கவர் பண்ணின்னு பார்த்துக்கோப்பா. முக்கியமாக உலர்ந்த பரப்புகளின் மீது முக்கியமாக எதனோட உலர்ந்த பரப்பு தோலின் உலர்ந்த பரப்புகளின் மீதும் அதான் அந்த ட்ரை சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்கின் அதை வந்து கவர் பண்ணியிருக்கு. அதேமாதிரி த மாய்ஸ்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த பக்கல் கேவிட்டி. ஓகேவா? தென் அதுக்கப்புறம் பார்த்தா மெயினாக வாய்க்குலின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? மாய்ஸ்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த பக்கல் கேவிட்டின்னு சொல்லக்கூடியது. அங்கேயும் பேரங்ஸ் தொண்டைன்னு சொல்லக்கூடியது. சரியா? அதேமாரி அடுத்து என்ன இருக்கு உனக்கு இன்னர் லைனிங் ஆஃப் த டக்ட் ஆஃப் சலவரி கிளாண்ட் சொல்லக்கூடியது. ஏன்னா எக்ஸாம் முக்கியமாக வந்து எக்ஸாம்பிள் சலவரி கிளாண்ட் தான் உனக்கு. சரியா? இன்னர் லைனிங் ஆஃப் த டக்ட் ஆஃப் சலவரி கிளாண்டு அண்ட் பேன்கிரியாட்டிக் டக்ட் அண்ட் என்ன சொல்லியிருக்காங்கப்பா பேன்கிரியாட்டிக் டக்ட் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இது எல்லாமே வந்து இதில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு தேர் த 4 types of compound epithelium. There are the 4 types of compound epithelium, namely another stratified squamous epithelium, cuboidal epithelium, columnar epithelium and transitional epithelium சொல்லக்கூடியது. ஓகேங்களா? The 4 types of compound epithelium. The first one stratified squamous epithelium. Okay, second one cuboidal epithelium and columnar epithelium and transitional epithelium அப்படிமா நம்ம சொல்றோம். ஸோ தமிழில் சொல்லணும் அப்படின்னா 4 வகையான கூட்டு எபித்தீலியம் காணப்படுகின்றன. ஒன்று அடுக்கு தட்டை எபித்தீலியம். அடுக்கு என்னது தட்டை எபித்தீலியம் சொல்லக்கூடியதான் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டாட்டிஃபைடு ஸ்குவாமஸ் அடுக்கு தட்டையோட எபித்தீலியம். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு என்ன கொடுத்துருவாங்க உனக்கு கனசதுரோட எபித்தீலியம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. கியூபாய்டல் எபித்தீலியம். அடுத்து வந்து காலம்னார் எபித்தீலியம். காலம்னார் என்னது இப்போ தூணோட எபித்தீலியம் சொல்லக்கூடியது. அதே மாதிரி இடைநிலை எபித்தீலியம் அதான் டிரான்சிஷன் எபித்தீலியம் சொல்லக்கூடியது. சரியா? See the first the columnar epithelium and transition epithelium. புரியுங்களா? cuboidal epithelium, columnar epithelium and என்னது transition epithelium. Next stratified squamous epithelium. First one stratified squamous epithelium அடுக்கு epithelium சொல்லக்கூடியது. First one என்ன கொடுத்துறாங்க அடுக்கு தட்டை epithelium சொல்லக்கூடியது stratified squamous epithelium. So the two types is called keratinized and non-keratinized types. Very important 2 mark question. Difference between the keratinized and non-keratinized type. Stratified squamous epithelium is of 2 types. It's called keratinized type and non-keratinized type. What is keratinized type? Which form the dry epidermis of the skin. Which form the dry epidermis. Already know the outer surface of the skin. Okay, our outer layer of the skin is called epidermis. The keratinized type which form the dry epidermis of the skin. And the non-keratinized type to form the moist lining of the esophagus, mouth, conjunctiva of the eyes and vagina. ஓகேங்களா? ஸோ அதாவது கெரோட்டின் நிரம்பிய வகை அதாவது கெரோட்டினைஸ் டைப்னு சொல்லக்கூடியது. கெரோட்டின் அற்ற வகை நான் கெரோட்டினைஸ் டைப்னு சொல்லக்கூடியது. ஸோ கெரோட்டின் நிரம்பிய வகைன்னு சொல்லக்கூடியது ஈரப்பதமான அது எங்கெங்கன்னு பார்த்துக்கோப்பா கெரோட்டினைஸ் டைப்னு சொல்லக்கூடியது. வாட் இஸ் கெரோட்டினைஸ் டைப் நாட் வேர் இஸ் லொகேட் ட்ரை எபிடெர்மிஸ் ஆஃப் த ஸ்கின் கொடுத்துருக்காங்க. ட்ரை எபிடெர்மிஸ் ஆஃப் த ஸ்கின் தட் இஸ் கெரோட்டினைஸ் டைப் நம்ம சொல்கிறோம். அதேமாதிரி நான் கெரோட்டினைஸ் டைப்னு சொல்லக்கூடிய ஃபார்ம் த மாய்ஸ்ட் லைனிங் ஆஃப் த ஈசோபேகஸ் உணவு குழல் இருக்கக்கூடியது வாயில் அண்ட் கன்ஜெக்டிவ் ஆஃப் த ஐன்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? கன்ஜெக்டிவ் ஆஃப் த ஐ அண்ட் வெஜைனான்னு சொல்லக்கூடியது. ஃபீமேல் ரைப்புட்டாகன்னு சொல்லக்கூடிய வெஜைனான்னு சொல்லக்கூடியது இனப்பெருக்கு உறுப்புன்னு சொல்லக்கூடியது வெஜைனா. தட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ அங்கே எல்லாமே இருக்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. அதான் வந்து நான் கெரோட்டினைஸ் டைப்னு சொல்லக்கூடியது. சரியா? கெரோட்டின் நிரம்பிய வகை. கெரோட்டின் நிரம்பிய வகைன்னு சொல்லக்கூடியது எங்கடா இருக்குது அப்படின்னா வந்துட்டு எங்கப்பா இருக்கு உனக்கு தோலின் உலர்ந்த எபிடெர்மிஸ் மீது காணப்படும் கெரோட்டின் நிரம்பிய வகை. அதே மாதிரி ஈரப்பதமான உணவு குழல் வாய் மற்றும் பெண் இனப்பெருக்கு உறுப்பு ஆகியவற்றில் காணப்படும் கெரோட்டின் அற்ற வகை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோ. இது எல்லாமே ஸ்குவாமஸ் அதாவது ஸ்டாட்டிஃபைடு ஸ்குவாமஸ் எபித்தீலியம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. அடுக்கு தட்டை வடிவ எபித்தீலியம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் நம்ம. ஓகேங்களா? அடுத்து என்ன இருக்குது அப்படின்னா வந்து ஸ்டாட்டிஃபைடு cuboidal epithelium. ஸ்டாட்டிஃபைடு cuboidal epithelium அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஸ்டாட்டிஃபைடு cuboidal epithelium அது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து அது அடுக்கு தட்டை எபித்தீலியம் சொல்லிட்டு முன்னாடியே
அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கியூபாட்டில் கனசதுர வடிவ எபித்தீலியம் நம்ம சொல்லிட்டோம் உனக்கு கனசதுர வடிவ எபித்தீலியமானது அப்படின்ற பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஃபவுண்ட் இன் த டக்ட் ஆஃப் த ஸ்வெட் கிளாண்ட் நம்மளோட உமிழ்நீர் சுரப்பி அந்த டக்டில் சரியா டக்ட் ஆஃப் தான் சொல்லிக்கப்போ உனக்கு ஸ்வெட் கிளாண்ட் சொல்லக்கூடியது சரியா சரி உமிழ்நீர் கிடையாது த ஸ்ட்ராட்டிஃபைட் கியூபாட் எபித்தீலியம் மோஸ்ட்லி ஃபவுண்ட் இன் த டக்ட் ஆஃப் ஸ்வெட் கிளாண்ட் வேர்வை சுரப்பின்னு சொல்லக்கூடியது சரியா அண்ட் மேமரி கிளாண்ட் அங்கே தான் இருக்கக்கூடியது இந்த ஸ்ட்ராட்டிஃபைட் கியூபாட் எபித்தீலியம் மோஸ்ட்லி ஃபவுண்ட் இன் டக்ட் ஆஃப் ஸ்வெட் கிளாண்ட் அண்ட் பால் சுரப்பின்னு சொல்லக்கூடியது அதேமாதிரி வேர்வை சுரப்பில் வந்து இருக்கக்கூடியது அதனால் டக்டில் வந்து இருக்கக்கூடியது சரியா அதேமாதிரி ஸ்ட்ராட்டிஃபைடு அடுத்த நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ராட்டிஃபைடு காலம்னார் எபித்தீலியம் ஸ்ட்ராட்டிஃபைடு காலம்னார் எபித்தீலியம் சொல்லக்கூடியது ஸ்ட்ராட்டிஃபைடு காலம்னார் எபித்தீலியம் தூணோடு எபித்தீலியம் சொல்லக்கூடியது எங்கெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அஸ் லிமிடெட் டிஸ்ட்ரிபியூஷன் எங்கெல்லாம் வந்து லிமிட்டாக வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு பரவி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடியில் ஃபவுண்ட் அரௌண்ட் த லியூமன் ஆஃப் த பேரங்ஸ் லியூமன் சொல்கிறாங்க பேரங் தொண்டையில் வந்து இருக்கிறத சொல்லியிருக்காங்க சரியா ஸோ அதே மாதிரி மேல் யூரித்திரான்னு சொல்லக்கூடியது மேல் என்னது யூரித்திராவில் வந்து நம்ம யூரின் வந்து வெளியே போகும் மேல் யூரித்திரான்னு சொல்லக்கூடியது சரியா அடுத்து லைனிங் ஆஃப் த சம் கிளாண்டுலா டக்ட்னு கொடுத்துருக்காங்க லைனிங் ஆஃப் சம் என்னது கிளாண்டுலா டக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ தூணோடு எபித்தீலியமானது தொண்டை ஆண் சிறுநீர் நாளம்னு சொல்லுவாங்க மற்றும் சில சுரப்புகளின் நாளங்களின் உள்ளுரை ஓகேங்களா ஏன்னா நமது உடலில் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே இவை வந்து காணப்படுகிறது சரியா இது வந்து பார்த்துக்கோ அடுத்து இந்த டிரான்சிஷன் எபித்தீலியம் சொல்லக்கூடியது ஸோ டிரான்சிஷன் எபித்தீலியம் இஸ் ஃபவுண்ட் லைனிங் அப்போ எங்கே யூரிட்டர் வந்து கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க யூரிட்டர் ஓகேங்களா இதுவும் தெளிவாக வந்து பார்த்துக்கோப்பா யூரிட்டர் அந்த யூரின் வரக்கூடியது யூரிட்டர்னு சொல்லக்கூடியது யூரிட்டர் வழியாக வரும் யூரினரி பிளாட் வந்து ஸ்டோர் ஆகும் அடுத்து யூரிட்டர் வழியாக வந்து என்னது வெளியே போயிடும் சரியா அது அப்போ அந்த டிரான்சிஷன் எபித்தீலியம் சொல்லக்கூடியது இஸ் ஃபவுண்ட் லைனிங் ஆஃப் த யூரிட்டர் யூரினரி பிளாடர் அந்த பார்ட் ஆஃப் என்னது யூரித்தரா அதுதான் யூரிட்டர் யூரினரி பிளாடர் அந்த பார்ட் ஆஃப் என்னது யூரித்தரா யூரிட்டர் வரும் ஓகேங்களா கிட்னிலேருந்து அதேமாதிரி யூரினரி பிளாடரில் ஸ்டோர் ஆகும் அடுத்து யூரித்தர வழியே வந்து வெளியே போயிடும் உனக்கு சரியா இப்போ தமிழ் சொல்லணும் அப்படின்னா வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா சிறுநீர் நாளம் சிறுநீர் பைய சிறுநீர் புறவழியின் சில பகுதிகள் இவை வந்து காணப்படுகின்றன இதே இந்த டிரான்சிஷன் எபித்தீலியம் சொல்லக்கூடியது இடைநிலை எபித்தீலியம் சொல்லக்கூடியது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ மெயினாக திஸ் எபித்தீலியம் அலோஸ் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ப்ரொடெக்டிவ் இட்ஸ் ஃபங்க்ஷன் அப்படி மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த எபித்தீலியம் சொல்லக்கூடியது இடைநிலை எபித்தீலியம் டிரான்சிஷன் எபித்தீலியம் சொல்லக்கூடியது நீச்சடையவும் தளர்வும் செய்து உறுப்புகளை வந்து பாதுகாக்கிறது சரியா திஸ் எபித்தீலியம் அலோ த ஸ்ட்ரெச்சிங் அண்ட் இட்ஸ் ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க சரியா அண்ட் நெக்ஸ்ட் ஒன் all the cells of epithelium are held together with a little intercellular material ஓகேங்களா in most of the animal tissues specialized junction provide the both structural and functional like between the individual cells okay and it's very important topic next topic all the cells of the epithelium so already know what is epithelium epithelium means what is epithelium okay va ஸோ எபித்தீலியம்னு சொல்லக்கூடிய நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா வந்துட்டு இட் ப்ரொவைட் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் லிங்க்னு கொடுத்துருக்காங்க பிட்வீன் த இண்டிவிஜுவல் செல்ஸ் தட் இஸ் கால் த எபித்தீலியல் டிஷ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க டு ப்ரொவைட் த வாட் இஸ் கால் த எபித்தீலியம் இட் ப்ரொவைட் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் லிங்க் பிட்வீன் த இண்டிவிஜுவல் செல்ஸ் ஸோ தட் இஸ் கால் த எபித்தீலியல் டிஷ்யூ ஸோ ஃபார் திஸ் எபித்தீலியல் டிஷ்யூ ஆர் செல்ஸ் are modified to form the following structures. What are the following structures? So see one by one. The first one, all the cells of the epithelium are held together with little intercellular material அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து எபித்தீலியத்தின் அனைத்து செல்களும் சிறிதளவு செல்லிடை பொருளால் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளன அதாவது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா இந்த ரெண்டு செல்லும் வந்து பார்த்தோன்னா இது லிங்க் ஆகக்கூடிய இந்த இடம் சரியா it provides the structural and functional link between the two individual cells அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க between the two individual cells கொடுத்துருக்காங்க அதான் this is intercellular material சொல்லக்கூடியது ஓகேங்களா எபித்தீலியத்தின் அனைத்து செல்களும் சிறிதளவு செல்லிடை பொருளால் ஒன்றிணைக்கப்பட்டுள்ளன ஓகேங்களா ஸோ மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கீழே கொடுத்துருக்காங்க பாரு in most of animal tissue specialized junction provide the both structural and functional link between the individual cells அது முன்னாடியே கொடுத்துட்டோம் ஸோ 3 types of the cell junction are found in the epithelium is very important 3 types of the cell junction are found in the epithelium and other tissue அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க சரியா ஸோ பெரும்பாலான விலங்கு திசுக்கள் பார்த்தா சிறப்பு இணைப்புகள் சந்திப்புகள் வந்து இருக்கிறதா கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தோன்னா வந்துட்டு அமைப்பு ரீதியாகவும் சரி செயல் ரீதியாகவும் சரி பிணைப்புகளை வந்து ஏற்படுத்துகின்றன ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் அப்படின்னு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க எபித்தீலிய திசுக்களில் மற்றும் இதர வகை திசுக்களிலும் 3 வகையான செல் சந்திப்புகள் இருக்கிறதா கொடுத்துருக்காங்க அதாவது செல் ஜங்ஷன் சொல்லக்கூடிய செல் சந்திப்புகள் வந்து இருக்கிறதா கொடுத்துருக்காங்க செல் ஜங்ஷன் are found in the epithelium and other tissue so these are called tight junction
adhering junction, gap junction அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதை பற்றி நம்ம ஒன்று வந்து பார்க்கலாம். See the first one and another one type of junctions, so that is called the interdigitating junction. Fourth type of junction, interdigitating junction. Okay va? So three types of the junction. The first one is that cell junction, tight junction, adhering junction, gap junction, and fourth one is called the interdigitating junction. Okay va? Cell சந்திப்புன்னு சொல்லக்கூடியது மூணு வகையை வந்து பிடிச்சிருக்காங்க. See the first one, tight junction. Three types of cell junction are found in the epithelial and other tissue. These are called tight, adhering, and gap junction. See the first one, tight junction. The tight junctions help to stop the substance from the leaking across the tissue. What is the main important function of the tight junction? It helps to stop the substance from the leaking across the tissue அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இதுக்கு மிக முக்கியமான பணி அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு செல்லில் உள்ள பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கசிந்து வெளியேறி விடாமல் தடுப்பதற்கு இறுக்கமான சந்திப்புகள் வந்து உதவுகின்றன. அதான் டைட் ஜங்ஷன் சொல்லக்கூடியது. சரியா? செல்லில் உள்ள பொருட்கள்னு சொல்லக்கூடியது, சப்ஸ்டன்ஸ் சொல்லக்கூடியது. செல்லில் உள்ள பொருட்கள் கசிந்து வெளியேறி விடாமல் தடுப்பதற்கு இறுக்கமான சந்திப்புகள் வந்து பயன்படுகின்றன. அதாவது டைட் ஜங்ஷன் ஹெல்ப்ஸ் டு ஸ்டாப் த சப்ஸ்டன்ஸ், செல்லில் உள்ள அந்த சப்ஸ்டன்ஸ் சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து லீக் ஆகாமல் இருக்குது. ஃப்ரம் த லீக்கிங் அக்ராஸ் எனது டிஷ்யூ. ஸோ தட் டைப் ஆஃப் ஜங்ஷன் இஸ் கால்டு டைட் ஜங்ஷன். தமிழ் சொன்னால் இறுக்கமான சந்திப்புகள். அப்படின்னா இறுக்கமான சந்திப்பு சொல்லக்கூடிய என்னப்பா உனக்கு செல்லில் உள்ள பொருட்கள் கசிந்து வெளியேறி விடாமல் தடுப்பதற்கு இந்த வகையான செல்கள் பயன்படுகின்றன அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டைட் ஜங்ஷன் சொல்லக்கூடியது மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து at some places of plasma membrane, for this tight junction, at some places of plasma membrane of adjacent cells become fused to form a tight. எப்படி வந்து இந்த tight junction வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா வந்துட்டு at some places of plasma membrane, ஏன்னா அனிமல் டிஷ்யூ இருந்தாலும் அதில் அவுட்டர் கவர் என்ன சொல்லுவோம், plasma membrane சொல்கிறோம். அதில் at some places plasma membrane of adjacent cells அது எல்லாமே என்ன சொல்கிறாங்க, பிகம் ஃபியூஸ் ஆகி டு ஃபார்ம் என்ன சொல்லியிருக்காங்க, டைட் ஜங்ஷன் அப்படின்னு மாதிரி கொடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கு தான் அதுக்கான ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி திஸ் டைட் ஜங்ஷன் இஸ் ஃபவுண்ட் இன் எங்கிட்ட இருக்கா காலும்னார் எபித்தீலியம் சொல்லக்கூடியது. தூணுடைய எபித்தீலியம் தான் வந்து இருக்கின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி திஸ் tight junctions found in columnar epithelium. So how to form the tight junction? At the some places of plasma membrane of adjacent cells, ரெண்டு செல்லுக்கு இடையில் at some places of plasma membrane, ஓகேவா, of adjacent cells become fused to form the tight junction. Okay, it's mostly found in columnar epithelium. What's the function of the tight junction? This junction helps to stop the substance from the leaking across the tissue அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ அதாவது இங்கே ஒரு செல் இருக்குது, ஓகேங்களா, இங்கே ஒரு செல் இருக்குது. ஸோ திஸ் இஸ் செல் 1, திஸ் இஸ் செல் 2, ஓகேங்களா. ஸோ ஹியர் this is cell 1 and this is a cell 2. Okay, so 1 and 2. Here this is the impermeable layer. This is the impermeable layer. So this is called the tight junction. Impermeable layer, this is called the, ஏன்னா இம்பெர்மிபிள் இருந்தால் தான் என்ன பண்ணுறதுன்ட்டு அந்த லீக்கேஜ் வந்து ஆகாமல் தடுக்கிறது உனக்கு. சரியா? ஸோ அந்த செல்லில் இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் எல்லாமே பார்த்தா கசிந்து வெளியேறி விடாமல் தடுக்கிறதுக்கு, சரியா, அந்த இறுக்கமான சந்திப்புகள் பயன்படுகின்றன, உதவுகின்றன. பிகாஸ் அது என்ன சொல்கிறேன், இம்பெர்மிபிள் லேயர். திஸ் இஸ் செல் 1, செல் 2, திஸ் இஸ் அ டைட் ஜங்ஷன். அண்ட் see the next one, adhering junction. Next one, adhering junction. This adhering junction is otherwise called desmosome. எழுதிக்கோப்பா, desmosome. This adhering junction is otherwise called desmosomes. Is otherwise called macula adherens. Okay, so this adhering junction is otherwise called desmosome. Also it is also called macula adherens. அப்படின்ற நம்ம சொல்கிறோம் உங்களுக்கு. சரியா? ஸோ அதாவது இங்கே என்ன சொல்கிறோம், adhering junction அப்படின்னா வந்து ஒட்டும் சந்திப்புகள் அப்படின்னு நம்ம தமிழ் சொல்கிறோம். என்ன சொல்லக்கூடியது, ஒட்டக்கூடிய சந்திப்புகள், ஒட்டும் சந்திப்புகள்.
adhering junction. ஒட்டுனா ரெண்டு செல்லையும் ஒட்டக்கூடியது சிமெண்ட் மாதிரி சரியா. இப்போ நம்ம ரெண்டு செவத்து வந்து இணைக்கிறல அந்த மாதிரி adhering junction perform the cementing to keep the neighboring cells together. Adhering junction perform cementing to keep the, this is the functions of adhering junction. Adhering junction perform the cementing to keep the neighboring cells together அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஒட்டும் சந்திப்புன்னு சொல்லக்கூடியது அருகருகே அமைந்துள்ள செல்களை ஒட்ட பயன்படுகிறது. அருகருகே அமைந்துள்ள செல்களை ஒட்டும் சந்திப்புகள் தான் என்ன சொல்லியிருக்காங்க, இணைக்கின்றன. அருகருகே உள்ள செல்களின் தெளிவு வந்து பார்த்துக்கப்போ அருகருகே அமைந்துள்ள செல்களை என்ன சொல்கிறாங்க, ஒட்டும் சந்திப்புகள் என்ன சொல்லியிருக்காங்க, பிணைக்கின்றன. So that is adhering junction. So already told adhering junction is otherwise called desmosomes or macular adherence அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். So what is the main important function? Cementing ஒட்டக்கூடியது to keep the neighboring cells together. ஓகே, அருகருகே உள்ள செல்களை வந்து ஓகேவா அந்த ஒட்டும் சந்திப்புகள் தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒன்றை வந்து இணைக்கிறதா பிணைக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க சரியா. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க மெயினாக இந்த வகையான செல்ஸ். ஸோ திஸ் டைப் ஆஃப் ஜங்ஷன்ஸ் ஆர் மேடப் ஆஃப் எதனால் வந்து மேடப்னா ஃபைபரால் வந்து மேடப். இட் இஸ் மேடப் ஆஃப் த ஃபைபரஸ் ஓகேங்களா, நார்னால் ஆனதுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ திஸ் டைப் ஆஃப் ஜங்ஷன்ஸ் ஆர் மேடப் ஆஃப் த ஃபைபர்ஸ் ஓகேவா. வாட் இஸ் த நேம் தட் ஃபைபர்? தட் இஸ் கால்ட் த டோனோஃபைப்ரில். That is called the tonofibril. So this adhering junction, it is made up of fibrous. It is known as a tonofibrils. Okay la? So it is composed of the keratin like protein கொடுத்திருக்காங்க. The keratin like protein. So already I told this what is the function of that? This junction provide the cementing to keep the neighboring cells together. That is the main important function of the adhering junction சொல்லக்கூடிய தமிழ் சொன்னது ஒட்டும் சந்திப்புகள் ஓகேவா. And mostly the structure is found in the stratified epithelium. These adhering junctions is mostly found in stratified epithelium. இந்த ஒட்டும் சந்திப்புன்னு சொல்லக்கூடியது எதில் இருக்குன்னா வந்து ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம் வந்து இருக்கக்கூடியது. ஸ்ட்ராட்டிஃபைடு என்னது, எபித்தீலியத்தில் வந்து இருக்கக்கூடியது சரியா. இதில் வந்து பார்த்துக்கோ ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த டயக்ராம் பாரு. ஸோ திஸ் இஸ் கால்டு த adhering junction. ஸோ இங்கே திஸ் இஸ் த செல் 1, இது செல் 2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா. செல் 1 செல் 2 this is adhering junction cell 1 and cell 2. This is 1 and 2 ஓகேவா. this is cell 1 cell 2 ஓகேவா. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் கூட நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிள் பாண்ட் செல்ஸு டுகெதர் ஸ்ட்ராங், அதாவது ரெண்டு செல்லும் ஒன்றா வந்து ஸ்ட்ராங்காக வந்து அட்டாச் ஆகிறது கொடுத்துருக்காங்க. த பாண்ட் செல்ஸு டுகெதர் ஸ்ட்ராங்லி ஓகேவா. சே தே பாண்டு எக்ஸாம்பிள் கார்டியாக் மசில்ஸ், இதே தசைகள்னு சொல்லக்கூடியது. தே பாண்டு த இதே தசைகளை வந்து இதே ஒன்றும் இணைக்கிற கொடுத்துருக்காங்க. தே பாண்டு த கார்டியாக் மசில்ஸ். தே பாண்ட் என்னது கார்டியாக் மசில் செல்ஸ். தே பாண்ட் த இதே தசை செல்களை வந்து ஒன்றாக இணைக்கிறது. தே பாண்ட் த கார்டியாக் மசில் செல்ஸு ஓகே டுகெதர். எக்ஸாம்பிள் தே பாண்ட் த கார்டியாக் மசில் செல்ஸ் டுகெதர். அது என்னென்னா to stop the tissue tearing when the heart contract கொடுத்துருக்காங்க. to stop the tissue tearing. ஸோ இது அப்படி ஆகும்போது ரொம்ப பாண்டாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பாண்ட் ஆகும்போது உனக்கு என்ன ஆகுனா டு ஸ்டாப் த டிஷ்யூ டேரிங். அந்த டிஷ்யூ வந்து கிளியில்லைப்பா உனக்கு. ஸோ அது கிளியிருன்னு சொல்ல டேரிங் கிளியிருன்னு சொல்ல டு ஸ்டாப் த டிஷ்யூ டேரிங் when the heart contract. அந்த இதயம் வந்து சுருங்கும் போது ஓகேவா, கண்ட்ராக்ட் ஆகும்போது அந்த ஹார்ட் டிஷ்யூன்னு சொல்லக்கூடிய வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு அது வந்து டீரிங் ஆகிறது கிளியர் வந்து பார்த்தோன்னா வந்துட்டு இது வந்து ஸ்டாப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது ரெண்டும் ஒன்றும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பாண்டாக இருக்கிறதுனால சரியா. ஸோ தே பாண்ட் த கார்டியக் மசில்ஸ், இதே தசை செல்களை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இணைக்கிறதா வந்து கொடுத்துருக்காங்க. அதனால தான் ஒட்டும் சந்திப்புகள் என அழைக்கப்படுகிறது. adhering junction அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இஸ் மோஸ்ட்லி ஃபவுண்ட் இன் த ஸ்ட்ராட்டிஃபைடு எபித்தீலியம் ஓகேங்களா. அண்ட் ஃபைனலி gap junction. The gap junctions facilitate the cells to communicate with each other by the connecting the cytoplasm of the adjoining cells. The gap junction facilitate the cells to communicate with each other by connecting the cytoplasm of the adjoining cells for the rapid transfer of the iron, small molecules and sometimes the big molecule ஓகேங்களா. ஸோ லாஸாக இடைவெளி சந்திப்புகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. தட் இஸ் கால்ட் கேப்ஸ் ஜங்ஷன் சொல்லக்கூடியது இடைவெளி சந்திப்புகள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்கிறோம். அப்போ அந்த இடைவெளி சந்திப்புன்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க டெஃபினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அருகருகே உள்ள செல்களின் சைட்டோபிளாசத்தை இணைத்து கொடுத்தனால gap junction facilitate the cells to communicate with each other by the connecting the cytoplasm of the adjoining cells. அருகருகே உள்ள
செல்களின் சைட்டோபிளாசத்தை இணைத்து அச்செல்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொள்ளும் பணியை இடைவெளி சந்திப்புகள் வந்து செய்கின்றன. அந்த கேப் ஜங்ஷன் வந்து செய்யறதா வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒன் மோர் டைம் ரிப்பீட். What is the main important function of this gap junction? It facilitates the cells to communicate with each other by connecting the cytoplasm of the adjoining cells. அருகருகே உள்ள செல்களின் சைட்டோபிளாசத்தை இணைத்து அச்செல்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்ளும் பணியை இடைவெளி சந்திப்புகள் வந்து செய்கின்றன. ஓகேங்களா? தட் இஸ் மெயின் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் த கேப் ஜங்ஷன். ஓகேங்களா? ஸோ அப்படி அந்த கேப் ஜங்ஷன் இந்த மாதிரி இருக்கிறதுனால இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, இதன் மூலம் என்னென்ன ஆகுது உனக்கு, இப்போ இந்த ரேபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த அயன் ஸ்மால் மாலிகூல்ஸ் எல்லாமே ரேபிடாக வந்து ஒரு சில இன்னொரு வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிறதா வந்து கொடுத்துருக்காங்க, ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதா வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சம்டைம்ஸ் பிக் மாலிகூல் வந்து போகிறதா வந்து கொடுத்துருக்காங்க. இதன் மூலம் அயனிகள் சிறிய சில சமயம் பெரிய மூலக்கூறுகள் வந்து கடத்தப்படுதலும் இங்கே வந்து சாத்தியமாகிறது அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 3 வகையான ஜங்ஷன், டைட் ஜங்ஷன், அடரிங் ஜங்ஷன், கேப் ஜங்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் நம்ம. சரியா? ஸோ அதுக்கு நான் எக்ஸ்பிளேஷன் தெளிவாக சொல்லிட்டேன், அதையும் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு டயக்ராம் வந்து பார்ப்பா. இதுக்கு ஒரு டயக்ராம் கேப் ஜங்ஷன், அதாவது இடைவெளி சந்திப்புன்னு சொல்லக்கூடியது. ஸோ இடைவெளி சந்திப்புகள், இது செல் 1, இது வந்து செல் 2 அப்படின்னு சொல்கிறோம். இது செல் 1 அண்ட் செல் 1. இங்கே வந்து பண்ணிட்டா இங்கே அந்த அயனிகள் சொல்லக்கூடியது ஸ்மால் மாலிகூல் அண்ட் சம்டைம்ஸ் பிக் மாலிகூல்ஸ் என்னது உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஆகலான்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? திஸ் இஸ் கால்ட் என்னது கேப் ஜங்ஷன். திஸ் இஸ் கால்ட் a gap junction. Thank you so much to all.